சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. ஆதியாகமம் 3 அதிகாரம் 1 தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஏதேன் தோட்டத்தில் கிரியை செய்த சர்ப்பமாகிய சாத்தான் இன்றும் தந்திரமுள்ளதாய் விசுவாசிகளிடம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 3 சொல்லுகிறார். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று. பிசாசானவன் தேவனுடைய வசனங்களை விசுவாசிக்க விடமாட்டான். ஆதலால் தான் நாம் தினமும் இடைவிடாமல் வேத வசனங்களை வாசித்து தியானித்து இருக்க வேண்டியது அவசியம். அத்துடன் நீதியின் வசனங்களை கைக்கொண்டு பழக வேண்டும் என்று எபிரேயர் 5 அதிகாரம் 13 அனுதினமும் பயிற்சி செய்ய வேண்டும் என்று எபிரேயர் 5 அதிகாரம் 14 நமக்கு ஆலோசனை தருகிறது. நாம் நமது ஒவ்வொரு வேலையிலும் உலகத்தார் போல செயல்படாமல் கிறிஸ்துவின் வசனங்களை விதைக்கிறவர்களாய் இருந்தால் மட்டும் தந்திரமுள்ள சர்ப்பமாகிய சாத்தானை எதிர்கொண்டு ஜெயிக்க முடியும். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று யாக்கோபு 4 அதிகாரம் 7 சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.